கிராமங்களில் இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கிற விஷயம், உலக்கை குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய குழந்தையாகும் பொழுது அந்த உலக்கையை தாண்டி போவாங்க. ஏன்னா எந்த காற்று கருப்பு கண்பார்வை திருஷ்டி எதுவுமே அண்டாது. அது ஒன்று. இது இல்லாமல் சூரிய கிரகணம் போது இந்த உலக்கையை தாம்பரத்தட்டில் வச்சிட்டோம்னா கீழே விழாது. அந்த கிரகணம் எப்போ முடியுதோ அப்போ தான் தானாகவே விழுகும். இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கும் நிறைய வீடுகளில் அந்த மயிலை செய்கிறாங்க. ஆக்சுவலாக இது உண்மை. கிரகண தோஷங்களால் ஏற்படக்கூடிய, நமக்கெல்லாம் தோஷம் வரக்கூடாது. பக்தர்களுக்கு, அம்பாளை நம்புகிற பக்தர்களுக்கெல்லாம் இந்த கிரகண தோஷம் வராது என்பதற்கு சாட்சியாக நான் அந்த ஆயுதத்தை கையில் வைத்திருக்கிறேன் என்கிறார் வாராகி. எனவே உலக்கையின் அம்சம், உலக்கையின் அர்த்தம் என்னவென்றால் கிரகண தோஷம் விளக்குவாள் வாராகி. நவக்கிரக தோஷ நிவர்த்தினி வாராகி. இப்படி சொல்லணும். நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எல்லாம் ஒரு சக்தி வடிவத்தில் வேறு எந்த தேவதையும் சொல்ல முடியாது. அன்னை வாராகிக்கு மட்டுமே அந்த அற்புதமான பலன் உண்டு. எனவே கிரகங்களால் ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களில் எந்த கிரகங்களால் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் அன்னை வாராகியை பஞ்சமி திதியில, குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா தேய்பிறை பஞ்சமி திதியில் நீங்கள் விளக்கு போடுங்க. எந்த ஆலயத்தில் இருந்தாலும் சரி, வாராகி எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் போய் விளக்கு போடுங்க. அற்புதமான பலன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, வளர்ப்பறை பஞ்சமி, வெள்ளி, செவ்வாய்க்கிழமைகளும் அம்பாளுக்கு உகந்த நாட்கள், அத்தனை நாட்களுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதில் பஞ்சமி திதியிலே தேய்பிறை பஞ்சமியில் செய்த அற்புதமான பலன் உண்டு. நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி தருவார், பாதுகாப்பு தருவார். தலைக்கு வருவது தலைப்பாகையோடு போடுவது போல நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி வருவது கூட அதை சரி பண்ணி கொடுத்துரும். அதனால நவக்கிரக தோஷ நிவர்த்தினியாக விளங்குகிற சக்தி வடிவத்தில் ஒரே தேவதையாக இருக்கிற வாராகி எண்ணையை மனதார வேண்டும். ஏன்னா நவக்கிரகங்களால் தான் இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே பாதிப்புகள் நிறைய இருக்கு. அது நவக்கிரக தோஷத்திலிருந்து தப்பிச்சது யாருமே கிடையாது. ஆனால் வழிபாடுகளால் அந்த வேகங்களை குறைக்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனவே வாராகி பக்தர்கள் நவக்கிரக தோஷ நிவர்த்தினியாக இருக்கிற வாராகியை உணர்ந்து வழிபட வேண்டும். இரண்டாவது, உலக்கை கையில் ஏந்தி நம்முடைய பக்தர்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு அரணாக இருக்கிறேன், கிரகணங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விளக்குகிறேன், இயற்கை சீற்றங்களிலிருந்து உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். இயற்கை சீற்றங்கள்லாம் இன்னைக்கு உலகமே அஞ்சப்படுகிற, அஞ்சி ஓடுகிற நிலை தான் இன்னைக்கு இருக்கு. பூகம்பம், சுனாமி, மின்னல் வெட்டி தாக்குறது, இப்படி இயற்கை சீற்றங்கள் தான் இன்னைக்கு அதிகபட்சமாக நடந்து கொண்டே இருக்கு. இந்த இயற்கை சீற்றங்களால் அழிவு அன்னை வாராகியை நம்பி வழிபாடு பண்ணுகிற பக்தர்களுக்கு இருக்காது. அதனாலே அன்னை வாராகியை மனதார சொல்லும் பொழுது இயற்கை சீற்றங்களிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களிலிருந்து பாதுகாப்பு உண்டு. அது எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி, சனியோட கண்ட சனி, பாதச்சனி, எந்த சனியாக இருந்தாலும் சரி, இல்லை ராகுவோட பாதிப்பிலிருந்து பிணி, இந்த தொல்லைகளாக இருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய தேவதை அன்னை வாராகி. மாங்கல்ய பலம் காப்பவளாக இருக்கிற வாராகி. ஏன்னா அன்னை வாராகியை நம்பி தொழுகிற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் தருகிறவளாக அன்னை வாராகி. அதனால சர்வமும் ஆனவளே, சங்கடம் தீர்ப்பவளே. அந்த அம்மாவுக்கு சர்வமும் ஆனவள். நீ என்னை குழந்தையா நினைச்சீன்னா நான் குழந்தையாவே வருவேன். என்னை நீ காளி மாதிரி சொல்லுவோம் நினைச்சீன்னா நான் காளியாவே வருவேன். என்னை மகாலட்சுமி சொல்லுவோம் நினைச்சா நான் தான் மகாலட்சுமி. இப்படி அம்பாள் அற்புதமாக நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படி வருகிறது.